17 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுத்துறையைச் சேர்ந்த BSNL நிறுவனம் நிகர லாபத்தை ஈட்டியிருப்பதாக அறிவித்துள்ளது. ஒரு காலத்தில் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமாக இருந்த BSNL சந்தித்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டது எப்படி? விரிவாக தெரிந்து கொள்ளலாம். குறிப்பிடத்தக்க திருப்பு முனை. இது மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா BSNL நிறுவனத்தை பற்றி புகழ்ந்து கூறியிருப்பது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக 3வது காலாண்டில் 262 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியிருப்பதாக BSNL நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ராபர்ட் ஜே ரவி தெரிவித்துள்ளார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தது, நெட்வொர்க் விரிவாக்கம் போன்றவையே லாபம் ஈட்ட காரணமாக அமைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் நாட்டின் மூலை முடுக்கு கிராமங்கள், மலைப்பிரதேச மக்களுக்கும் தொலைத்தொடர்பு இணைப்பை வழங்கியது BSNL நிறுவனம் என்பது அனைவரும் அறிந்ததே. அதிநவீன தொழில்நுட்பங்கள், கவர்ச்சியான கட்டண திட்டங்களுடன் சேவைகளை வழங்கி தனியார் நிறுவனங்கள் இத்துறையை ஆக்கிரமிக்க தொடங்கியதும் BSNL வீழ்ச்சியை சந்திக்க தொடங்கியது. 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்நிறுவனம் ஒரு காலாண்டில் கூட லாபம் ஈட்டவில்லை. மாறாக பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனில் தத்தளித்தது. இந்த சூழலில்தான் BSNL மற்றும் MTNL நிறுவனங்களை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக 2019ஆம் ஆண்டு 69,000 கோடி ரூபாயும் 2022ஆம் ஆண்டு 1,64,000 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டதாக மத்திய இணை அமைச்சர் மாநிலங்களவையில் தெரிவித்திருந்தார். 89,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 4G 5G அலைக்கற்றைகளை BSNL நிறுவனம் பெற ஒப்புதல் அளித்ததாகவும் கூறியிருந்தார். அதே நேரம் தங்கள் நிறுவனத்திற்கு சொந்தமாக நாடு முழுவதும் உள்ள பல இடங்களை மத்திய அரசு விற்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக ஊழியர்கள் விமர்சனத்தை முன்வைக்கின்றனர். கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்த BSNL நிறுவனத்தில் மறுசீரமைப்பு நடவடிக்கையாக கடந்த 2020ஆம் ஆண்டு ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு அறிவிக்கப்பட்டது. அதில் கணிசமான தொகை வழங்கப்பட்டதால் 88,000 ஊழியர்கள் விருப்ப ஓய்வு பெற்றனர். 1,20,000 ஊழியர்கள் பணியாற்றி வந்த நிலையில் தற்போது சுமார் 60,000 ஊழியர்கள் மட்டுமே பணிபுரிகின்றனர். இதனால் ஊதியம், போக்குவரத்து உள்ளிட்ட படிகளுக்கான செலவுகள் குறைந்ததும் லாபம் ஈட்ட வழிவகுத்ததாக NFDE BSNL தொழிற்சங்கத்தின் தேசிய செயலாளர் மதிவாணன் புதிய தலைமுறையிடம் தெரிவித்தார். இவைகள் ஒருபுறம் என்றால், தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் 25 விழுக்காடு வரை கட்டணங்களை உயர்த்தியது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதன் பிறகான நாட்களில் சுமார் 1,30,00,000 வாடிக்கையாளர்கள் BSNL நிறுவனத்தில் இணைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதுவும் BSNL நிறுவனம் லாபத்தை ஈட்ட காரணமாக அமைந்தது. BSNL நிறுவனத்தின் ஒட்டுமொத்த சந்தை பங்களிப்பு சுமார் 10 விழுக்காடாக உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் நிறுவனத்தின் வரிக்கு முந்தைய வருவாய் 2 மடங்காக உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் 4G சேவையை வழங்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர், நாடு முழுவதும் 1,00,000 டவர்களை அமைக்க திட்டமிட்டதில் 75,000 டவர்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். வரும் ஜூன் மாதத்திற்குள் பணிகள் முழுமையாக முடிவடைந்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் 4G சேவை கிடைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.